அட்சயம் என்றால் குறைவில்லாதது என்று பொருள். இந்த நாளில் வாங்கும் பொருட்கள் குறைவில்லாமல் பெருகும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் அட்சய திருதியை நாளில் தங்க நகைகளை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதற்காக நகைக்கடைகள் பல்வேறு சலுகைகளை வழங்கி மக்களை நகைக்கடைகளை நோக்கி இழுக்கச் செய்கின்றன. அட்சய திருதியை ஏன் கொண்டாடப்படுகிறது? இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். திருமாலின் 10 அவதாரங்களில் ஒன்றான பரசுராமர் அவதரித்த நாள் மட்டுமன்றி வனவாச காலத்தில் பாண்டவர்கள் அட்சய பாத்திரம் பெற்றது அட்சய திருதியை தினத்தன்றுதான் என புராணங்கள் கூறுகின்றன. அட்சய திருதி தினத்தை சமணர்கள் அட்சய தீஜ் என்று அழைக்கின்றனர். தான தர்மத்தின் பலனாக கிடைக்கப்பெறும் புண்ணியமே பொன், பொருள், உலோகங்களாக சிலருக்கு சேரும் என்பதே அட்சய திருதியை நாளின் சிறப்பம்சம். அந்த வகையில் இந்த நன்னாளில் எந்த பொருள் வாங்கினாலும் அது பன்மடங்காக பெருகும் என மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. இன்றைய தினத்தில் குறைந்தபட்சம் 1 கிராம் தங்கமாவது வாங்கிவிட வேண்டும் என மக்கள் ஆர்வம் காட்டி வரும் நிலையில் கடந்த 1 மாத காலமாகவே நகைக்கடைகள் பல்வேறு விளம்பர உக்திகளை கையாண்டு விற்பனையை அதிகரிக்க முயன்று வருகின்றன. நான் கடந்த 25 வருஷமா இந்த நகை தொழிலில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால நாங்கள் பார்த்த வேலைக்கும் இப்போ வேலைக்கும் ரொம்ப தொழில் குறைஞ்சி போச்சு. அட்சய தீதிக்கு ஒட்டி கொஞ்சம் வேலை நடக்குது. அதே சமயத்தில் வைகாசி மாதம் கல்யாண முகூர்த்த மாதம் எல்லாம் கொஞ்சம் வேலை நடக்குது. பொதுவாக பார்த்தா எங்களுக்கு வேலை ரொம்ப தொழில் ரொம்ப கம்மியாக தான் எங்களுக்கு போயிட்டு இருக்கு. தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 55,000 ரூபாயை கடந்துவிட்ட நிலையிலும் மக்களுக்கு தங்கத்தின் மீதான மோகம் குறையவே இல்லை. திருநெல்வேலி மாவட்டத்தில் 5,000த்திற்கும் அதிகமான பொற்கொல்லர்கள் நகைகளை பொதுமக்களிடம் ஆர்டர் பெற்று தங்களது பட்டறைகளிலேயே செய்து கொடுக்கும் தொழிலில் பல ஆண்டுகளாக ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் நகை தொழிலில் கால் பதித்ததன் மூலம் தற்பொழுது 10% தொழிலாளர்கள் மட்டுமே நகை தொழிலில் ஈடுபட்டு வருவதாக பொற்கொல்லர்கள் கூறுகின்றனர். கொஞ்சம் இருக்கு, ரொம்ப இல்லை. ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் இருக்கும். ஆமா, இருந்தாலும் கடைகள்ல தான் வியாபாரம் இருக்கும். பட்டறைகள்ல தொழில் ரொம்ப கம்மி தான். அட்சய திருதியை ஒட்டி கடந்த 10 நாட்களுக்கு மேலாக நகை செய்யும் வேலை அதிகரித்து இருப்பதாகவும் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். பெரிய கடைகளுக்கு நகை வாங்க செல்லும் போது செய்கூலி, சேதாரம் என மிகப்பெரிய அளவிலான தொகைகளை கட்ட வேண்டியிருக்கும் என்றும் பாரம்பரிய பொற்கொல்லர்களிடம் நகை செய்யும் போது இது சற்று குறைவாக இருப்பதும் ஆறுதலாக அமைகிறது. நம்பிக்கை அடிப்படையில் என்றளவும் பொற்கொல்லர்களிடம் நகை செய்யும் பொதுமக்கள் கிராம பகுதிகள் மட்டுமல்லாது நகரத்திலும் இருந்து வருவதுதான் சற்று ஆறுதல். அட்சய திருதியை நாளில் பொன் பொருள் சேரும் என்ற மக்களின் நம்பிக்கை பொற்கொல்லர்களின் வாழ்விலும் குறையாத செல்வமாக பெருக பாரம்பரிய கை வேலைப்பாடுகளுடன் மிளிரும் தங்க நகைகளே சாட்சி. புதுக்கோட்டை தெற்கு ராஜவீதியில் உள்ள லிங்கேஸ்வரர் நகைக்கடையில் HUID எண் இல்லாமல் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த சுமார் 6 கோடி மதிப்பிலான 10 கிலோ எடையுள்ள தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. பரபரப்பை இது ஏற்படுத்தியுள்ளது. மதுரையை சேர்ந்த இந்திய தர நிர்ணய பணியகத்தின் அதிகாரிகள் காவல்துறையினர் உதவியுடன் மேற்கொண்ட சோதனையில் மத்திய அரசின் விதிமுறையை மீறியது கண்டுபிடிக்கப்பட்டது.